இது ஐயப்பன் சீசன். ஐயப்பனை எப்படி பிரார்த்தித்தால் வேண்டும் வரம் கிடைக்கும் தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஐப்பசி சீசனின் நடுப்பகுதிக்கு வந்துவிட்டோம் என்றால் மார்கழியும் பிறந்துவிட்டது என்று அர்த்தம். வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி மார்கழி பிறக்கின்ற சமயம். 48 நாட்கள் விரதம் இருந்து செல்லும் பக்தர்கள் ஐயப்பனுக்காக படி பூஜை செய்யும் நாள்கள் இது. ஆம், சபரிமலையில் 18 படி கடந்து ஐயப்பனை நாம் தரிசிப்போம். அதை நினைவு கூறும் வகையில் நமது இல்லங்களிலேயே கன்னி சாமியாக இருப்பவர்களுக்கு, மலைக்கு புறப்படும் அனைத்து சாமியார்களுக்கும் குருசாமியின் வழிகாட்டுதலின்படி வீட்டிலேயே 18 படிகளை ஆவாகனம் செய்ய வேண்டும். 18 படியில் ஐயப்பனின் திருவுருவ சிலையையோ அல்லது புகைப்படத்தையோ வைத்து வலது புறத்தில் கன்னிமூலை கணபதியான விநாயகர் படத்தினை ஆவாகனம் செய்து, இடது புறத்தில் மாளிகைபுரத்து அம்மனை ஆவாகனம் செய்து நமது வீட்டை சபரிகிரியாக நினைத்து வழிபட வேண்டும். இதுவே காலம் காலமாக ஐயப்ப பூஜையில் நடந்து வரும் சாஸ்திர முறையாக இருக்கிறது. இந்த படி பூஜை என்பது வீட்டில் நடைபெறும் பொழுது ஒரு சில விரத அனுஷ்டானங்கள் சுவாமிமார்கள் கடைபிடிக்க வேண்டும். அதில் ஐயப்பனை ஆவாகனம் செய்யும் இடம் மிகவும் தூய்மையான சுத்தமான இடமாக இருக்க வேண்டும். அது வீடாகவும் இருக்கலாம் அல்லது கோயிலாகவும் இருக்கலாம். எதுவாக இருப்பினும் அவரவர் வசதிக்கு தகுந்தாற் போல ஐயப்பன் சிலையையோ அல்லது புகைப்படத்தையோ வைத்து அதற்கு மாலைகள் மற்றும் தோரணங்களால் நன்கு அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக செயற்கையாக மரப்பலகைகளில் 18 படிகளை வைத்து ஐயப்ப படிகளை நாம் உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் 18 படிகளிலும் கற்பூரம் ஏற்றும் பொழுது அனைத்து படிகளிலும் சிறிய சிறிய வாழை இலைகளை வைத்து கற்பூரம் ஏற்றுதல் மிகச்சிறந்தது. இல்லையெனில் உங்களது படிகள் சிதிலமடைந்து போகும். பூஜைக்கு தேவையான அனைத்தையும் முதல் நாளே தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். பூஜைக்கு தேவையான அனைத்தையும் முதல் நாளே தயார் செய்து வைத்துக் கொண்டு மறுநாள் படி பூஜைக்கான நைவேத்திய உபச்சாரங்கள் மற்றும் அன்னதானங்களுக்கு தேவையான சமையல்களை செய்வது சிறந்தது. படி பூஜை செய்யும் நாளில் மாலை 4 மணிக்கு ஐயப்பனின் படி பூஜை தொடங்குவது நல்லதாக அமையும். இந்த படி பூஜையில் முதலில் நாம் விநாயகருக்கான துதிகளையும் முருகனுக்கான துதிகளையும் பாடிய பின் மாளிகைபுரத்து அம்மனை பூஜை வடிவில் ஆவாகனம் செய்தல் வேண்டும். இதன் பிறகு ஐயப்ப பூஜை தொடங்குதல் வேண்டும். லோக வீரம் மகா பூஜ்யம் சர்வரக்ஷா கரம் விப்பும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரம்மானம்யம் ஓம் சாமியே சரணம் ஐயப்பா விப்ரபூஜ்யம் விஸ்வவந்தயம் விஷ்ணு சம்பு பிரியம் சுதம் க்ஷிப்ர பிரசாத நிரதம் பிரணமாம்யகம் ஓம் சாமியே சரணம் ஐயப்பா பூதநாத சதானந்த சர்வபூத தயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாகே சாஸ்திர திவ்யம் நமோ நமக ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சாஸ்தா பஞ்சரத்னத்தை குருசுவாமி துதிக்க மற்ற சுவாமிமார்கள் துதித்து பின் ஐயப்பனின் 108 சதாநாம வழியை துதிக்க வேண்டும். 108 சதாநாம வழியில் ஒவ்வொரு நாமத்தை கூறும் பொழுதும் ஐயப்பனின் திருவுருவத்திற்கு முன்பு துளசி மற்றும் கதம்ப பூக்களை அர்ச்சனைகளாக ஒருவர் தூவுதல் வேண்டும். பின்பு காயத்ரி மந்திரம் மற்றும் சிவ பிரம்ம விஷ்ணு மந்திரங்களை கூறியபடி பூஜையை நிறைவு செய்து பின் ஐயப்பனின் பாடல்கள் பிறவற்றை பொதுமக்களையும் பாட வைக்கலாம். அனைத்து படிகளுக்கும் கற்பூரம் ஏற்றி ஒவ்வொரு படிகளுக்கும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கூறி இதில் முக்கியமாக பாவ மன்னிப்பை ஐயப்பனிடம் மனமுருகி கேட்க வேண்டும். பின்பு படி மற்றும் ஐயப்பனுக்கு நெய்வேத்தியங்களை படைத்த பின் பஞ்ச தீபம் கொண்டு தீபாராதனை செய்த பின்னர் அன்னதானத்தை தொடங்கலாம். இத்தகைய முறையான படி பூஜை காரணமாக ஐயப்பனின் சகல விதமான அருளையும் பெற முடியும். கன்னிசாமிகள் கலந்து கொள்வதும் அவர்களுக்கு முதல் மரியாதை அளிப்பதும் இந்த பூஜையில் அவசியம். வீட்டுக்கு வரும் ஐயப்ப சாமிகள் எல்லோரும் ஐயப்பனின் வடிவம் என்பதால் அவர்களுக்கு பாத பூஜை செய்து வரவேற்றல் அவசியம். அன்னதான பிரியரான ஐயப்பனை மகிழ்விக்க ஆதரவில்லாத சிலருக்கேனும் உணவளித்தல் சிறப்பு. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பனின் பாதம் தொழுதால் வாழ்வில் வெற்றி நிச்சயம், சந்தோஷம் கிடைக்கும். வீட்டில் எல்லா வளங்களும் செல்வங்களும் தேடி வரும். உங்கள் அனைத்து பிரார்த்தனைகளும் ஈடேறும். லோக வீரம் மகா பூஜ்யம் சர்வரக்ஷ கரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்திரம் பிரணாம்யகம் ஓம் சாமீஸ்வரணம் ஐயப்பா விப்ர பூஜ்யம் விஸ்வவந்தயம் விஷ்ணு சம்பு பிரியம் சுதம் க்ஷிப்ர பிரசாத நிரதம் பிரணமாம்யகம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா பூதநாத சதானந்த சர்வபூத தயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாகே சாஸ்திரி திவ்யம் நமோ நமக ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.